வணக்கம். இது கேள்விக்களம். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வது வழக்கம். இப்போது தேர்தலுக்கு முன்பே மக்களை வீடு வீடாக சென்று சந்திப்பது, பல்வேறு தரப்பினரோடு உரையாடுவது, பொது வெளியில் மக்களை திரட்டி வாக்கு கேட்பது என்கிற அம்சம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திப்பு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்கிற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பரப்புரை கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. வீடு வீடாக இப்போது தாவேக நிர்வாகிகள் சென்று விஜய் படத்தை முன்னிறுத்தி உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று ஒவ்வொரு வீடாக செல்கிறார்கள். இன்று பாமகவினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணியின் நடைபயணம் என்ற ஒன்றை இன்று தொடங்கியிருக்கிறார். இப்படி தேமுதிகவினுடைய பிரேமலதா ஒரு பயணத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு தரப்பினர் 9 மாதங்களுக்கு முன்பே இந்த பரப்புரையை தொடங்குவது என்பது தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களத்திற்கு புதிதான ஒரு விஷயம். அலைகள் ஆட்சிக்கு எதிரான அலை, ஆட்சிக்கு ஆதரவான அலை என்று அலை வீசாத தேர்தலில் மக்கள் கவனத்தை ஈர்ப்பது என்பது ஒரு சவாலான அம்சமாக அரசியல் கட்சிகளுக்கு இருப்பதால் இந்த முன்னெடுப்பா, பலமுனை போட்டியில் தங்கள் பலத்தை காட்டுவதற்காக முயற்சிக்கிறார்களா, தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கான பயணமா, தங்கள் பக்கம் இந்த செல்வாக்கு இருக்கிறது என்று தேர்தலுக்கு முன்பே தங்கள் வலிமையை பறைசாற்றுவதற்காக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு, கூட்டணி சேர விரும்புபவர்களுக்கு தங்கள் பலத்தை காட்டும் முயற்சியா என்கிற பல கோணத்தில் நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அரசியல் விமர்சகர்கள் திரு துரை பாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், தமாகவினுடைய மூத்த தலைவர் திரு மனோகர் பாஷா அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இத்தனை பயணம் ஒரே நேரத்தில் தொடங்கி நடக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருந்தாலும் தேர்தல் தான் இலக்கு. இந்த பயணங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எதற்காக இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ப்ரமோஷன் தான், கட்சியினுடைய ப்ரமோஷன். தேர்தல் வரப்போகிறது. இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் 9 மாதங்களுக்கு முன்பெல்லாம் பிரச்சாரங்கள் துவங்கினதில்லை. இப்போ எதுக்கு 9 மாதங்களுக்கு முன்னே இந்த பிரச்சாரம் தொடங்குது? நீங்கள் 2 கேள்வியை முதல் வச்சுங்க. முதல்ல நான் நினைக்கிறதுன்னு சொன்னால், இந்த பிரச்சாரத்தை தேர்தல் அப்படிங்கிற கூட்டணி ஆரம்பித்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். முதலாக அவங்க 11 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் கூட்டணியை முடிவு செய்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கான தேர்தலுக்கான ஒரு கணக்கை தொடங்கி வச்சது அமித்ஷா தான் தொடங்கி வச்சிருக்கிறார். அது அப்போ தேர்தல் பயணத்தை அவர் தான் தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த தேர்தல்களை சூடு பிடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் கிளம்புறாங்க. இந்த திமுகவை பொறுத்தவரை ஏன் இன்றைக்கு மக்களை சந்திக்க போகிறாங்க, எதற்காக 10 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா இந்த கூட்டணியை உருவாக்குகிறார்? இந்த 10 மாதத்திற்கு முன்பே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்த வேண்டிய அவசியம் ஏன் இருக்கிறது என்று பாஜக தரப்பில் ஏன் உணரப்படுகிறது? இந்த கேள்விக்கு சரியான விடை எது என்று பார்த்தால், தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி மக்கள் செல்வாக்கோடு வலிமையாக இருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் கடுமையான ஒரு பிரச்சாரம் தேவைப்படுகிறது. அதை நம்ம முன்கூட்டியே ஒரு வருடத்திற்கு முன்னே தொடங்கி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இது அவங்க தொடங்கி இன்னைக்கு தீவிரமாக இன்னைக்கு போயிட்டு ஆட்சியை அசைச்சு பார்க்கறது தான், அது வலிமையாக அது இருக்காங்கிறது தான். முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் மக்கள் சந்திப்பு பயணங்கிறது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போதே அவர் மக்கள் சந்திப்பு பயணத்தான் நடத்தினார். அவர் அப்போவே ஒவ்வொரு தடவையும் போனார். அப்புறம் உங்கள் ஸ்டாலின் என்று ஒரு பிரச்சாரத்தை அதற்கப்புறம் தொடங்கினார். அப்போ மக்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கினார். அதற்கப்புறம் ஆட்சிக்கு 100 நாட்கள்லேயே அந்த மனுக்களெல்லாம் அங்கே தீர்த்து வைப்பேன்னு சொன்னார். ஆட்சிக்கு 100 நாளில் அந்த மனுக்களுடைய 80% பிரச்சனைகளை தீர்த்து வச்சார். அதற்கு பிறகு முகவரித்துறை, உங்கள் முகவரித்துறை அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்கினார். அதில் மக்களுடைய சந்திப்புகளுக்கான பிரச்சனைகளை கைப்பற்றார். ஆக மக்களுடைய சந்திப்பு, நிர்வாகத்தை மக்களிடம் கொண்டு செல்லுதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததிலிருந்தே தமிழக முதலமைச்சர் மக்கள் சந்திப்பை தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றார். அதனால் அவங்க இப்போ நடத்துறது மக்கள் சந்திப்புங்கிறது புதிய விஷயம் அல்ல.
இப்போ இவங்க வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இவங்க தொடக்கி வச்சு இவங்க வந்து அந்த தேர்தலுடைய அந்த அந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஓரணியில் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி திமுக வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிற மக்களை சந்திக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதுவரை கடந்த காலத்தில் இப்படி மக்களை சந்திக்கின்ற பிரச்சனைகளை சந்திக்கின்ற பயணங்களை நடத்தினாங்களா, மக்கள்கிட்ட போனாங்களா, மக்கள்கிட்ட வந்து மக்கள் பிரச்சனைகளாக கொடுத்தாங்களா? இன்னும் வெள்ளம் வருகின்ற போது மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட எந்த அரசியல் கட்சியும் மக்கள்கிட்ட போய் அதை ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கோ அந்த வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்ற உதவி செய்கிறதுக்கோ எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவே செய்யலை. மக்களுடைய பிரச்சனை அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவே கொரோனா காலத்திலையும் வெள்ள பாதிப்பிலையும் முதலமைச்சர் போய் மக்களை சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு பண்பாகவும் கொள்கையாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக அதை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பயணத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க வந்து இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது காரணத்தினால இவங்க நாங்கள் மக்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுல தேர்தல் வந்துடல, இந்த தேதிக்கு தேர்தல் இல்லை, எப்போ தேர்தல் நடக்கும், அது ஏப்ரல் மாதமா மே மாதமான்னு பிப்ரவரி வாக்கில் தான் இறுதியில் தான் தெரியும். பொதுவாக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி 3 மாதம் மார்ச் மே மாதம் தேர்தல்னா ஒரு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி சேர்க்க மார்ச்சுக்கு பிறகு மக்களை தேடி போகிற ஒன்று நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக போகிறாரு. நான் வந்து இத்தனை தொகுதிகளை போனேன், 15 லட்சம் மக்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு இன்றைக்கு கூட பேட்டி கொடுக்குறாரு. இப்போ வந்து ஒரு அணுகுமுறை மாற்றம்ன்றது புதிய பிளேயர்ஸ் வர்றதுனால நடக்குதா? கூட்டணி ஒரு முயற்சி முழுக்க நடக்காமல் யாரோட யார் சேர்றது, இன்னும் அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிற நேரத்திலேயே இந்த பயணமும் சைமல்டேனியஸாக நடக்கிறது எப்படி புரியுது? கூட்டணி இப்போ நிறைய கட்சிகள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இது தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை போய் சந்தித்து வாக்கு கேட்டால் வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வந்து தேர்தலை வந்து சந்தித்தால் மட்டும் போதாது, மக்களை வந்து தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கினதே தமிழக முதலமைச்சரும் திராவிட மாடல் ஆட்சியும் தான். அதுக்கு வந்து இவங்க வந்து கட்டாயமாக ஈடாக வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு மக்கள் சந்திப்பு, அதாவது உட்காந்துட்டு அதே அறிக்கையை விட்டுக்கொண்டு மற்ற போஸ்டர் விட்டுக்கொண்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் பேச முடியாது. மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு பண்புங்கிறது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் காலத்தில் வந்திருக்கு. அது வந்து இந்த மக்கள் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, நிர்வாக கட்டமைப்பையே இன்றைக்கு வந்து மக்களிடம் கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அரசு நிர்வாகத்தை வந்து கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு செய்வதை விட மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசு அதிகாரிகளை கொண்டு போய் அரசு மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கான ஒரு பீப்புள் பாலிட்டிக்ஸ், மக்களுக்கான ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து இன்றைக்கு வந்து திராவிடர் மாடல் ஆட்சி உருவாக்கிறதுனால இந்த வட்டத்தில் இருந்து அவங்க வெளியே போக முடியாதவங்க இந்த வட்டத்துக்குள்ளே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இவங்களுக்கு மக்களை நோக்கி போகின்ற ஒரு அரசியலை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த பலமுனை அரசியல் கூட்டணி குழப்பங்கள் இருக்கிறப்ப ஒவ்வொரு கட்சியும் தான் முதலமைச்சர் என்று கிளைமன்ற அத்தனை கட்சிகளும் மக்கள்கிட்ட நம்ம போகணும், நம்மளை இருத்தலை காட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தல் ஃபீவரை வந்து உருவாக்கி வச்சது முதல் கூட்டணி என்று உருவாக்குவதற்கு துவக்க நிலையில் புள்ளி போட்டது வந்து அமித்ஷா வந்து இந்த கூட்டணி உருவாக்கியதற்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து தேர்தல் களத்தை நோக்கிய பிரச்சனையாக மாறினுச்சு. சார், நீங்கள் அமித்ஷாவுடைய பயணத்தை சொல்கிறீங்க, கூட்டணி முயற்சியை சொல்கிறீங்க. ஏற்கனவே திமுக தன்னுடைய கூட்டணியை தொடர்ந்து இன்டாக்டாக வச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க ஒன்றும் கூட்டணி இல்லாமல் இல்லையே. ஒரு அணி ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டணியை வைத்து கொண்டிருக்கிற போது எதிர்கட்சி அதை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது அரசியல். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த கூட்டணியை ஏன் இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உருவாக்குறீங்க? இது மாதிரி எதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் வந்து கூட்டணி உருவாக்கிட்டோம். இந்த தேர்தல் நேரத்தில் கடைசியில் 2 மாதம் 3 மாதம் வரையிலும் கூட்டணி மாறுறது, எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குது, எந்த கட்சி எங்கே வரப்போகிறது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம். இது மாதிரி கூட்டணி கடைசி நேரத்தில் மாற்றங்கள்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டோம், அதற்கான தேர்தல் பண்ணி துவங்கிட்டோம் அப்படிங்கிறது நிலைமை ஏன் வந்துச்சுன்னா, திமுகவில் இருக்கிற கூட்டணி வந்து அங்கே கூட்டணி பிரச்சனையே கிடையாது. அவங்க ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறாங்க. அந்த அணி வலிமையான ஒரு அணியாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றம் இல்லைங்கிறதுனால அதை உடைப்பதற்கு, அதை தவிர்ப்பதற்கு, தமிழ்நாட்டிலேருந்து அகற்றுவதற்கான அத்தனை அரசியல் முயற்சிகளையும் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி வந்து செய்யப்படுற காரணத்தினால அவங்க வந்து இது தமிழ்நாடு ஒன்று தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே இன்றைக்கு வந்து ஒன்றிய ஆட்சிக்கு எதிர்ப்பாக, இந்துத்துவ ஆட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டை அகற்றினா பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லா காரியங்களும் நடத்தப்படுது. அந்த அடிப்படையில் தான் இது வந்து முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு முன்பே இந்த கூட்டணியை துவங்கி அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கு ஒரு ஓராண்டு காலம் தேவைப்படும்.
அவங்களுக்குள்ள முரண்பாடுகளை தீர்த்து வந்து சரி செய்வதற்கு இது தேவைப்படும். அப்போ தான் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நம்ம மக்கள்கிட்ட போக முடியும் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு இடத்திற்கு முன்னாடி திட்டமிட்டு பயணத்தை துவக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டது காரணம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது நடத்தப்பட்டது. ஓகே, தொண்டர்களை இப்போவே தயார் பண்ணுறது, செல்வாக்க கூட்டணி கட்சிகளுக்கு காட்டுறது அப்படின்றது ஒரு கோணம் அதில் இருக்குது. இன்னொன்று, இந்த தேர்தலில் ஏதேனும் ஒரு இஷ்யூ ப்ரிடாமினண்ட்டாக வரப்போகிறதா அப்படின்னு ஒன்று. நீங்கள் ஆட்சியை அகற்றுவதற்காக அமித்ஷா பிரயத்தனப்படுறாரு, அதற்காகவே 10 மாதங்களுக்கு முன்னாடி வந்து சென்னையில் உட்காந்து கூட்டணியை போடுறாரு, மாதம் வந்து பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த முயற்சியை முன்பே செய்ய வேண்டிய தேவை இருக்குமா? ஆட்சிக்கு ஆதரவான ஒரு அலை என்பது இருக்கா? இல்லை அலையே இல்லை, ஆதரவாகவும் ஒரு அலை இல்லை, எதிர்ப்பாகவும் ஒரு அலை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வையை நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ இந்த தேர்தல் களத்தில் வந்து பெரிய அலை எதுவுமே இருப்பதாக தெரியலை. இப்போ திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவனுடைய சாதனைகள், அந்த சாதனைகளை வந்து மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போவது, அந்த சாதனைகள் ஒழுங்காக நடக்கிறதாங்கிறத ஃபாலோ ஆக்ஷன் பண்ணுறது, இதோடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள். இப்போ வந்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இந்த பார்ட்டி பாலிடிக்ஸ், கட்சி அரசியல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஒதுக்கி வைத்துட்டு மக்களுக்கான திட்டங்களை அறிவிப்பது, மக்களுக்கான கொள்கைகளை அறிவிப்பது, மக்களுக்கான திட்டங்களுக்கு ஒரு பீப்புள் பாலிடிக்ஸை தான் அவர் கையில் முன்னெடுத்திருந்தார். இப்போ அவர் அதிகமானவர்கள் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு லாவணி பேசுவது, எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்வது, அறிக்கை விடுவது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அவங்களுடைய அரசியலுங்கிறது வந்து கலைஞர் எதிர்ப்பு அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல் தான். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப ஒரே டார்கெட் வந்து திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு அரசியல் தான் இருந்துச்சு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்பையும் அப்படி தான் இருந்துச்சு, அதை நோக்கி தான் போச்சு. ஆனால் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த கட்சி அரசியலை ஓரங்கட்டி வச்சுட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் பாதையை அவர் தொடங்கி வைத்தார். அதிமுக எதிர்ப்பு அரசியல் அவங்கள செய்யலன்றீங்களா? அதிக அளவுக்கு அது தேவையில்லை. அதை விட கூடுதல் கவனம் மக்கள் அரசியலுக்கு செலுத்தப்பட்டது. ரொம்ப போகிற போக்கில் தான் அதுக்கான விமர்சனங்கள் செய்யப்பட்டது. தவிர அதிமுக தரப்பில் ஒரு பெரிய எதிர்ப்பு அரசியலும் வந்து வலிமை இங்கே செய்யப்படலை. அவங்களுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு டைலமாவில் இருந்தாங்க. போன தடவை ஒரு பிஜேபியை வந்து ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீரென்று பிஜேபி எதிர்ப்பு நிலையை எடுத்து, அதற்கப்புறம் திடீரென்று ஒரு பிஜேபி ஆதரவு நிலை எடுக்கின்ற ஒரு சிக்கலில் வந்து அவங்க குழப்பத்தில் அவங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க எந்த அரசியலை முன்னெடுப்பது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால் இப்போ அந்த ஒரு பிரச்சனையில் திமுக பாதை மட்டும் தெளிவான ஒரு மக்கள் அரசியல், பீப்புள்ஸுக்கான திட்டங்கள், பீப்புளுக்கான கொள்கை இது நிறைவேற்றங்கள், அதை நோக்கி தான் அவங்க பயணம் இருந்தது. அதனால் பார்ட்டி பாலிட்டிக்ஸை மினிமைஸ் பண்ணார் அவர் முதலமைச்சருடைய முக்கியமான ஒரு விஷயம். கடந்த காலத்தில் 10-15 வருடங்களில் பார்க்காத ஒரு பண்பு தமிழக முதலமைச்சர் இந்த அரசியலில் உருவாக்கி வச்சது. இரண்டாவது விஷயம் வந்து நிர்வாக கட்டமைப்பு. அரசுகளிடம்தான் மக்கள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அரசு இயந்திரம் மக்களுக்கான டெலிவரி செய்யாது, அதில் வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்குது என்கிற காரணத்தில் அரசு இயந்திரத்தை மக்களிடம் கொண்டு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அரசு இயந்திரத்தை கொண்டு போய் செஞ்சிருக்கின்ற ஒரு மக்களுக்கான அரசு அதை மாற்றி அமைச்சு அதை செயல்படுத்தி காட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் அவர் கொண்டு வந்த ஒரு பண்பு மாற்றங்கள். இந்த பண்பு மாற்றங்களிலே மக்களுக்குடைய ஆதரவையும் மக்களுக்குடைய செல்வாக்கையும் நம்ம எப்படி சந்திக்க போகிறோம், இதை எப்படி நம்ம உடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் இந்த எதிர்க்கட்சி அணிகளுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு வருடத்திற்கு முன்பு பயணத்தை துவங்கி அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, திரு மனோகர் பாஷா, 5 முக்கியமான அம்சங்களை திரு விடுதலை ராஜேந்திரன் தொட்டிருக்கிறார். அரசு நிர்வாகத்தை மக்களிடம் நெருக்கமாக முதலமைச்சர் எடுத்து கொண்டு போயிட்டாரு. அதனால எதிர்க்கட்சிகள் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் களத்துக்கு போக வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஒன்று, கூட்டணி சேர்றதுல அவங்களுக்கு இருந்த குழப்பம், சட்டமன்றத்திலும் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போகலை, பெர்ஃபார்ம் பண்ணலன்ற ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து இப்போவே போனாதான் களத்தில் மக்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு இப்போவே போக வேண்டிய நெருக்கடியை முதலமைச்சர் தந்துட்டாரு. அமித்ஷா உருவாக்கின அந்த கூட்டணி முயற்சின்றது இதற்கு முக்கியமான காரணம். தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு சவாலாக இருக்கிறதுனால தனி முயற்சியை அவங்க செய்கிறாங்க. அதனால் இந்த முயற்சி பார்ட்டி பாலிடிக்ஸை விட பீப்புள் ஓரியன்ட் பாலிடிக்ஸை நோக்கி கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலுடைய பண்பை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாற்றிவிட்டார் அப்படின்னு 5 முக்கிய அம்சங்களை சொல்கிறார். உங்கள் கோணம் என்ன சார்? மரியாதைக்குரிய விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஏதோ திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பின்னால்தான் மக்களை நோக்கி ஆட்சியாளர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லுகின்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், என்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே இந்த அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என்பது மக்களுக்கு ஊழியம் செய்ய மக்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று மக்களோடு மக்களாக இருந்து அரசியல் செய்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை அடியொற்றித்தான் யார் வேண்டுமானாலும்
பெருந்தலைவர் காமராஜருடைய வழியை பின்பற்றித்தான் மக்களை தேடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ராஜேந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை செய்துவிட்டது, மக்களை நோக்கி எல்லா காரியங்களையும் செய்கிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எதற்காக தமிழகத்தை ஒன்றிணைக்கிறோம் என்று சொல்லி வீடு வீடாக தேடி செல்கிறார்கள்? அவர்கள்தான் இவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறார்களே, மக்கள் தானாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏன் வீடு தேடி செல்ல வேண்டும்? ஏதோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணி முறிந்தது. மீண்டும் இப்பொழுது கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உருவானதன் காரணமாகவே ஏதோ திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அரசியலே பேசுவதில்லை, மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துகிறார் என்று சொன்னால், செல்கின்ற இடங்களிலெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை விமர்சித்து பேசுவது என்பது அது அரசியல் இல்லையா? அரசியல் செய்யாமல் தானா எடப்பாடியார் அவர்களை விமர்சித்து கொண்டு இருக்கிறார்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி கூட்டணி முறிந்ததற்கு பின்னால் மீண்டும் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கூட்டணியை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஏன் அச்சப்பட வேண்டும்? ஏன் பதற்றமடைய வேண்டும்? எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுக சேரலாமா என்று திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது என்ற அச்சம்தான் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 7 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இடையிலே பிரிந்து மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியும் மரியாதைக்குரிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியே வந்தபோது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னென்ன சொன்னார்? என்னுடைய மகள் கனிமொழியை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்தார்கள், நான் மிகவும் நேசிக்கின்ற மத்திய அமைச்சர் ராஜாவை சிறையிலே அடைத்தார்கள், என்னுடைய இல்லத்தரசி தயாளு அம்மாளை விசாரணை என்ற பெயராலே வயதான காலத்திலே கொடுமைப்படுத்தினார்கள், இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டு கிடையாது, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னாரே. மீண்டும் அவர்கள் சேர்ந்தபோது யாராவது நாம் விமர்சித்தோமா? ஆனால் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்தால் மட்டும் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் இவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை பார்த்து அச்சம் வந்துவிட்டது, கண்டிப்பாக அதனால விமர்சிக்கிறாங்கன்றீங்க. இல்ல அது மட்டும் இல்ல சார், ஆட்சி செல்வாக்கோட இருந்தா ஏன் ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்பவே போறாங்க. ஆமா, இப்பவே ஏன் போறீங்க? இன்னொரு விஷயத்தை நாம பேசிட்டு இருக்கிறோம். 5 கட்சிகள் இப்போ வந்து பயணத்தை தொடங்கிட்டாங்க. ஒன்று பிரேமலதா, அன்புமணி, விஜய், இன்னொரு புறத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ், முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இந்த 5 பேரும் இப்போதே தொடங்குவது அப்படின்றது நீங்களும் நிறைய தேர்தலை பார்த்துருப்பீங்க. இந்த நெசசிட்டி எங்கே இருந்து வருது சார்? 9 மாசத்துக்கு முன்னாடியே மக்களை போய் பார்க்கணும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா பயணம் போகிறார், அன்புமணி ராமதாஸ் பயணம் போகிறார் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சேரக்கூடிய ஒரே அணி அதிமுக பாஜக அணியிலே தான் சேரக்கூடியவர்கள். ஆனால் அதற்கு முன்னால் பார்கெனிங் பவரை உருவாக்கி கொள்கிறார்கள். தொகுதிகளை அதிகமாக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பினை நாங்கள் சுற்றுப்பயணம் போனோம், மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருந்தது என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய தொகுதிகளை அதிகமாக பெறுவதற்கான முயற்சியிலே தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களை கூட்டணியில யாரோட போய் கூட்டு சேர்றாங்களோ, நீங்க சொல்றது ஏடிஎம்கேவோட போறாங்க. கண்டிப்பா ஏடிஎம்கே கூட தான் போக முடியும். விஜயோட அவங்க போக மாட்டாங்க, நாம் தமிழரோட போக மாட்டாங்க. போகக்கூடிய ஒரே ஆப்ஷனு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி. ராமதாஸ் ஐயாவே நான் ஏடிஎம்கேவோட கூட்டு வைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அன்புமணி பாஜகவோட சேர்ந்தாரு. 2 பேருடைய கருத்தும் ஒரே கூட்டணியை நோக்கி தானே இருக்கு. அப்போ வேற எங்க போக முடியும் அவங்க? அதே மாதிரி தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்யசபா கொடுக்க போறதில்ல. திமுக வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்க போறதில்லை. அடுத்தது ராஜ்யசபாவிலே அவர்களுக்கு வாய்ப்பு தருவதாக அதிமுக ராஜ்யசபால 3 முறை கொடுக்காதவர் இபிஎஸ், தேமுதிகவுக்கு 3 முறை கொடுக்கல, எங்களை வந்து நம்ப வச்சு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சுதீஷும் பிரேமலதாவும் சொல்றாங்க. தேமுதிகவிற்கு வாய்ப்பு தர எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பயணமே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் கொஞ்சம் சீட்டு கூடுதலா வாங்குறதுக்காக தான் இந்த பயணத்தை போறாங்கன்றீங்களா? நான் கேட்கிறேன், தேமுதிகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ தேர்தலை தனித்து சந்திக்க முடியுமா? அவர்கள் வந்து அப்படி கையை மூடிக்கிட்டு இருந்தாதான் பேரம் பேச முடியும்.
அதை சரி விட்டு சார், நான் கையை ஒரு விரிச்சு வாதத்தை காட்டி- கேட்கிறேன். தேமுதிக வந்து திமுகவோட கூட்டு சேரக்கூடாதுன்னோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே விஜய் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட தாவேகாவோட கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல சார், தேமுதிக ஏற்கனவே பட்டுட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு துரைமுருகன் வீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்தின போது எல்லா ஊடகங்களையும் வரைய வச்சு எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னு பிரேமலதா மறந்துட்டு இருப்பாங்களா? நான் கேட்குறேன், அதை நம்பி எப்படி போக முடியும் திமுக கிட்ட? திமுக நாளைக்கு எப்படி வேணாலும் இவங்களை அவமானப்படுத்தும், அந்த பயம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சரி, நான் பீட்டர் சாரோட கோணத்தை கேட்கிறேன். சார், இப்போதே 9 மாதத்துக்கு முன்னாடி ஏன் போறாங்க அப்படின்ற விஷயத்த நாம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் முனவர் பாஷா அவர்களும் மாறுபட்ட பல கோணங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்க கோணம் என்ன? குணசேகரன், நான் வந்து தமிழ்நாடு லோக்கல் பாலிட்டிக்ஸை வந்து முதல்ல ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் 2014க்கு பிறகு இந்திய தேர்தல் முறையே வந்து ரொம்ப மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம ஒன்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்னைக்கு பாஜகவினுடைய அரசியல் பிரவேசம், மோடியினுடைய அரசியல் பிரவேசம், அமித்ஷா மோடி தேர்தலை கையாளுகிற விதம், இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் பல்வேறு நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த நிர்பந்தங்கள் சில நேரத்தில் வந்து ஜனநாயகத்திற்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் பணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அகில இந்திய அளவில் அவர்கள் கொண்டு வந்து விதைக்கிறார்கள். அவங்க தான் வந்து இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்டை உண்டாக்கி 6 மாதத்திற்கு முன்னாலே பெய்டு எம்ப்ளாயீஸ், அதாவது பெரிய கார்ப்பரேட் ஸ்டைலில் அவங்க வந்து அவுட் சோர்சிங் பண்ணி இந்த எலெக்ஷனே வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் மாதிரி அதை வந்து எலெக்ஷனை பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷனே வந்து ஒவ்வொரு கட்சியும் தங்களை வந்து மார்க்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த நிர்பந்தம் வந்தாச்சு. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து 1969 நான் எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து 3 மாதம் நடக்கும். கேம்பெயினே வந்து 3 மாதம் நடக்கும். அந்த 3 மாத கேம்பெயினில் வந்து கேடர்ஸ் வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆவாங்க. இப்போ நீங்கள் வாக்காளர் பட்டியல் எழுதுறதுன்னு வச்சிங்களேன், இப்போ நாங்கள் எங்கள் பார்ட்டினா எங்கள் காங்கிரஸ் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வாக்குச்சீட்டுகளை எழுதுகிற வேலையை வந்து 1 மாதம் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைங்க, அங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் உட்கார்ந்து எழுதுவாங்க. அதற்கு பிறகு வீடு வீடாக போய், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஏறி இறங்கியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து மொத்தம் கேம்பெயினே 11 நாள் தான் கேம்பெயின். அந்த 11 நாள் கேம்பெயினில் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது தேர்தல் பிரச்சாரம் முடியறதுக்கு இரவு வந்து 3 மணி ஆகும். நான் ஒரு நாள்லாம் தலைவர் மூப்பனாரோட போயிட்டு அதிகாலை 4 மணிக்கு தான் நாங்கள் நைட்டில் சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. 10 மணிக்கு எலெக்ஷனை முடிச்சிடணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஆக இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேம்பெயினே கிடையாது, லீடர்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. மற்றபடி தெருவுக்கு தெரு வாக்கு சேகரிப்பு பொதுக்கூட்டம், கட்சி பிரச்சாரர்கள் சென்று பொதுக்கூட்டம், அதுக்கெல்லாம் இப்போ யாரும் கூப்பிடுறதும் இல்லை, யாரும் தேடுறதும் இல்லை. அது எல்லாம் போய் எலெக்ஷன் ஹஸ் பிகம் எ மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போ அதான் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் தான் காங்கிரஸ் தோற்று போச்சு. இந்த போட்டியில் வந்து காங்கிரஸால் நிற்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டிக்கு வந்து திமுக தயாராகிடுச்சு. இந்த பாஜக என்ன ஆயுதத்தை எடுத்திருக்குதோ அதே ஆயுதத்தை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதோட வலுவாக வைத்திருக்கிறது. இப்போ நான் வந்து 2-3 நாளாக வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கல்ல, அந்த ப்ரோக்ராமினுடைய மேசிவ் சக்ஸஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக காரங்களே போயிட்டு நாங்கள் இந்த வேறவே எங்களுக்கு வழியே இல்லை, இங்கே தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இன்டைரக்ட்லி இட் இஸ் எ வே டு ரீச் த பீப்புள். இதை வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டே பண்ணிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லமெண்ட் எலெக்ஷனில் தோற்ற உடனே எல்லா மகளிருக்கும் 2500 ரூபான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வரைக்கும் தான் போட்டாங்க. இப்போ அது போடலை. ஆனால் அது வந்து தட் சேஞ்ச் தி கேம். ஆகவே இன்னைக்கு எலெக்ஷன்ங்கிறது வந்து மினிட் டு மினிட் பெர்செப்ஷன் பேட்டில் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஆகவே இன்னைக்கு முதல்ல வந்து பாஜகவை எதிர்த்து அதை கூட்டணி எதிர்க்கும் போது நம்ம வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்பது மட்டுமே வெற்றியை பெற்று விடும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிச்சயமா ஏமாந்து போவோம். ஏன்னா நம்ம எதிரி வந்து தேர்தலுடைய முறை மாறிடுச்சு, அந்த தேர்தலுடைய முறை மாறிடுச்சு, தேர்தல் நடத்தப்படும் விதம் மாறிடுச்சு. ஆமா,
தேர்தல் பரப்புரை அப்படின்றதும் மாறிடுச்சு. மாறி பூத் போச்சு, லெவல்ல கேம்பெயின் மாறி போச்சு, கேம்பெயின் மாறிடுச்சு ஆமா. அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போதே ஒரு எதிர்க்கட்சி 15 தலைவர் வாரம், எடப்பாடி 25 பழனிசாமி அவர்கள் வாக்கு கேட்கிறார். போய் மேட்டுப்பாளையத்தில் நின்று பேசும்போது அதிமுகவுக்கு வாக்களிங்க, அதிமுக நிற்காம யாராவது எங்க தோழமை கட்சிக்காரங்கன்னா அவர்களுக்கு அந்த சின்னத்துல வாக்களிங்கள்னு சொல்லி முடிவாகாத கூட்டணிக்கு பெயர் சொல்லாத வேட்பாளருக்கு இப்போதே ஓட்டு கேட்கிறாரு. மற்ற தலைவர்களும் கிளம்பி வீடு வீடா போறாங்க. இப்போ அதுதான் நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு அதிமுக தான் அவரை அட்வைஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க எழுதப்பட்ட ஒரு முடிவுக்காக வேண்டி இப்போ நடத்தப்படுகின்ற நாடகம் தான் பிரச்சாரம். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒப்பீனியன் போல் விடுவாங்க. ஒரு ஒப்பீனியன் போல் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் நெக்க நெக்கு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு இதுதான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. 1%, 0.5% வித்தியாசம்னு சொல்லுவாங்க. இது ஏன் கேட்டிங்கன்னா, the manipulation of the election. அதான் அவர் சொல்றாரு ராகுல் காந்தி, தேர்தலை திருடுகிறார்கள்னு சொல்றாரு. they are stealing elections. இப்போ இன்னைக்கு பீகார்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 60 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னா எப்படி? அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்த 60 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தானே பீகாரில் அவ்வளோ எம்பி ஜெயிச்சு தானே நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க நிதிஷ்குமார் ஆதரவில். அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுவீங்களா? இப்போ இந்த 60 லட்சம் ஓட்டை நீங்கள் ஒரு தொகுதிக்கு வச்சுக்கங்க. ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு 35,000 ஓட்டு வருது. ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சிக்கு 1.5 லட்சம் ஓட்டு 1.25 லட்சம் ஓட்டு வருது. இந்த ஓட்டு போகஸ் ஓட்டுன்னு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணி 60 லட்சம் ஓட்டை இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அது மூலமா மோடி ராஜினாமா பண்ணுவாரா? அப்போ எலெக்ஷனை திருடுவதற்கு ஒரு பெரிய சயின்டிபிக் அப்ரோச் நடக்குது. அந்த சயின்டிபிக் அப்ரோச்சை எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் அதை எதிர்கொள்வதற்கு பல கட்சிகளுக்கு வாய்ப்பு வசதி இல்லை. ஃபைனான்சியலி தே ஆர் நாட் சவுண்ட். ஃபைனான்ஸ் இருந்தால் கூட கேடர் பேஸ் இல்லை. கேடர் பேஸ் இருந்தால் கூட மீடியா சப்போர்ட் இல்லை. இது எல்லாம் இருந்தால்தான் பாஜகவை எதிர்கொள்ள முடியும். இன்னைக்கு அதில் தான் அவங்க திமுகவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அந்த மூணையுமே கைப்பசம் படுத்தி அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகளையும் தயார் பண்ணி வைத்திருக்கிறது. திமுகவும் இப்பவுமே அவங்க BLA2 மீட்டிங்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டார் உதயநிதி ஸ்டாலின். BLA2 மீட்டிங்கிறது வாக்குச்சாவடியா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 15 வாக்காளர்கள் 20 வாக்காளர்களுக்கு ஒரு திமுக தொண்டரை கூட்டணி கட்சி தொண்டரை நியமிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னைக்கு திமுக டெவலப் பண்ணியாச்சு. இப்போ பெர்செப்ஷன் பேட்டில் அவங்க சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அமித்ஷா என்ன சொல்றாரு, பழனிசாமியை போ, இப்போ இவ்வளோ கூட்டம் நீங்கள் எப்படி கூட்டுறீங்க? இந்த கூட்டத்துக்கு செலவே ஆகலைன்னு சொல்றீங்களா? நீங்கள் செலவாகாமல் அந்த செலவு ஆகுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தான் செலவு பண்ணி தான் கூட்டணும், அவங்கள மட்டும் நான் சொல்லலை. இந்த கட்டாயம், இந்த பெர்செப்ஷன் பேட்டில் ஆரம்பிச்சு விட்டது அமித்ஷா தான், கூட்டணி அனௌன்ஸ் பண்ணது. அதற்கு பிறகு உடனே அதை சுருடா நம்முடைய முதலமைச்சர் அதை உணர்ந்த உடனே இவர் மெஷினரியை ஏன்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 24/7 வருஷத்தில் 365 நாளும் 5 வருஷமும் இனிமேல் எல்லாரும் எலெக்ஷன் ரெடியாக தான் இருக்கணும். ஆல் த இயர்ஸ் த்ரூ அவுட். அந்த எலெக்ஷன் ரெடியாக இல்லாத கட்சி இனிமேல் சர்வே ஆக முடியாது. ரெண்டாவது என்ன கம்பல்ஷன்னா, அதிகாரத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும். அதிகாரம் இல்லைன்னா நம்ம அரசியல் கட்சியை நடத்த முடியாது. ஆக இந்த சூழ்நிலை வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு கம்பல்ஷன், எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர். இதற்கு மேலே மீடியா, நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கலன்னு வச்சுங்க, தினசரி பழனி இடம் EPS போயிட்டு இருக்கிறத காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மக்கள் திமுக ரோட்லலாம் கேட்பாங்க, நீங்கள் ஆரம்பிக்கலையா? ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ண போகுது? காங்கிரஸ் என்ன செய்யுது? நாங்கள் இப்போ நம்ம இந்த கிராம கமிட்டி, வில்லேஜ் கமிட்டி, நாங்கள் பூத்தில் இது, நாங்கள் இதை எல்லாருக்கும் அதான் என்ன சொல்கிறேன், எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ப்ரெஷரைஸ்ட். அது சரிதான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஒரு பெர்செப்ஷனை இப்போதே பலமாக இருப்பது போல், மக்கள் செல்வாக்கு இருப்பது போல் பொதுவெளியில ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டிய, ஒரு பெர்செப்ஷன் காட்ட வேண்டிய நெருக்கடி இருக்கு. அதற்காக பழனிசாமி அவர்களை EPS அனுப்புனாரு, அதை DMK கவுண்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன வருதுன்னா, 9 மாசம் இந்த பெர்செப்ஷனை சஸ்டெயின் பண்ண முடியுமா? இது ஏர்லி பீக் இல்லையா? தேர்தல்ன்றது அந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகணும். ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப ஏர்லியா இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இதை நிலைநிறுத்த முடியுமா? 9 மாசம் இதை தாக்கு பிடிக்க முடியுமா? நடுவில் வெள்ளம் வரும், புயல் வரும், தீபாவளி வரும், நியூ இயர் வரும், பொங்கல் வரும்.
எத்தனையோ இடர்கள் வரும். இதெல்லாம் தாண்டி இந்த எண்ண ஓட்டத்தை நிலைநிறுத்த முடியுமா? இல்லை, இப்போ அவங்களுக்கும் வந்து அதில் 2 பேருக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ திமுக கூட்டணி வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து முறையாக வந்து பண்ணி எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணிட்டாலே அதுவே வந்து கேம்பெயினுடைய 80% முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அது எஸ்பெஷலி வந்து மக்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தை வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இந்த எம்எல்ஏக்கள் வந்து உட்கார்ந்து அதை தெளிவாக பண்ணிட்டாங்கனால நீங்கள் வந்து இந்த மகளிருக்கு வந்து விடுபட்ட மகளிருக்கு வந்து இந்த 1000 ரூபாயை அந்த கொடுக்கப்பட்ட திட்டத்தை வந்து முடித்து விட்டாலே திமுகவுடைய எலெக்ஷன் இஸ் ஓவர். ஆனால் அவங்களுக்கு என்ன கம்பல்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த இதை அடிக்கிறதுக்கு அவங்க இப்போ இதை நடத்தி தான் ஆகணும். அதில் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பெட்ரோல் நிறையா இருக்குது, அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வண்டி இன்னும் வந்து 2 வருஷம் எலெக்ஷன் வச்சாலும் பிஜேபி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஏன்னா பெட்ரோல் இருக்குது, அந்த வண்டி நிற்காது, அது கடைசி துளி பெட்ரோல் இருக்க வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகவே இன்னைக்கு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து மணி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே மீடியா அவங்கள வந்து தூக்கி நிறுத்துறதுக்கான மீடியா அங்கே இருக்குது. ஆகவே தான் இப்போ நாளைக்கு கூட பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறாரு, பீகாருக்கு போனார், 8500 கோடி ரூபாய் ஸ்கீம்ஸை வந்து இனாகுரேட் பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, என்ன செய்கிறாரு? ஆனால் இதை மீடியாவில் ஏன் நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியலையே? தமிழ்நாட்டை வந்து அப்போ வந்து என்ன, இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து எஜுகேஷனுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 4000 கோடி 5000 கோடி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் எஜுகேஷன். நமக்கு ஒரு பைசா கொடுக்கல, ஆனால் தைரியமாக பிரதமர் வருகிறார். ஆனால் யாரும் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்காத பிரதமரே நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கான விவாதம் நடத்தவோ, அதை பற்றி வந்து அதை கேட்டால் அதை வந்து பத்திரிகையில் வெளியிடவோ தொலைக்காட்சியில் வெளியிடவோ ஊடகங்கள் இல்லை. அப்போது இந்த பேட்டரில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய சவால். ஆகவே தான் என்னென்னா, கடைசி நேரத்தில் ஓட்ட விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ உடல்நலம் குறைந்தால் கூட அவர் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து கூட இதை பண்ணுறாருன்னா, எவரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 8 months நினைக்கிறார். ஏன்னா அவர் போட்டி போடுறது வந்து சாதாரண ஆட்கள் இல்லை. ஏன்னா அதான் சொல்லலாம், when you go to dine with ஒரு டபுள் யூ ஹாவ் டு ஹேவ் எ லாங் ஸ்பூன்னு சொல்கிறாங்க. ஆகவே யாரோடு சாப்பிட போகிறோங்கிறத பொறுத்து தான் கரண்டி எடுத்துகிட்டு போகணும். கரண்டி அவங்க கையில் நீளமான கரண்டி இருந்தால் நம்ம கையில் அதோட நீளமான கரண்டி தேவைப்படுது. ஆகவே அந்த பேட்டில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷன். இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேட்டலுக்கு பதிலாக ஓட்டர் லிஸ்ட்டையே மேனிப்புலேட் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அதான் இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆபத்து. நாங்கள் வந்து எலெக்ஷனை நாங்கள் பகிஷ்கரிச்சதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா கூட்டணி வந்து தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணிக்கதை தவிர எங்களுக்கு வழி இல்லை என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஜனநாயகம் ஸ்டார்டட் ராட்டிங்னு அர்த்தம். அதை மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் உண்டாக்க முடியல. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம், இப்போ எலக்ட்ரல் ரோலை இங்கே வந்து மாற்றிக்க முடியுமா? ஆகவே இதுக்காக தான் அவங்க தமிழ்நாட்டை வந்து டைல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை இப்படி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்போ பீகாரை பார்த்து நம்ம படிக்கிறோம். அங்கே பீகாரில் வந்து தேர்தல் ஆணையம் எந்த பாடத்தை படிக்கிறாங்களோ, எந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுறாங்களோ அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், அதற்கு பிறகு தமிழ்நாடு. அப்போது எலக்ட்ரல் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுற ஒரு எலெக்ஷனை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க. அக்ரி. If the electoral voter list itself is manipulated, how will you fight elections? Okay, சார், தொடர்ந்து பேசலாம். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதை பற்றி நிறைய வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் பேசலாம். அதை நம்ம விவாதிக்கலாம். அக்ரி சார், சொல்லுங்க சார். 4 விஷயத்தை சொன்னாங்க. பீட்டர் அவர்களும் உங்களுடன் ஸ்டாலினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாலே தேர்தலே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு கோணத்துக்கு போகிறார். எதிர்க்கட்சி தலைவரை ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குவதற்காக அமித்ஷா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, 10 மாதத்துக்கு முன்னாடியே உருவாக்கி அப்படின்றது ஒன்று. மற்றவர்களும் கேம்பெயின் போகிறாங்க, விஜய், பிரேமலதா, அன்புமணின்னு. அரசியல் கட்சிகள் வந்து சார் ஒரு காலத்தில் என்ன 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரே ஒரு டிவி இருக்கும். அந்த ஒரே ஒரு டிவியில் ஒரே ஒரு நாள் ஒரு படம் போடுவாங்க. அந்த ஒரே ஒரு படத்தை ஒட்டுமொத்த ஊர் உட்காந்து பார்க்கும்.
அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஒவ்வொருவருடைய கைகளிலும் 2 அலைபேசி, அந்த 2 அலைபேசியிலையும் 2 சிம் கார்டு. அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய நம்ம ஆதிக்கம் நினைக்கிறோம். அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த அரசியல் கட்சிகளை இயக்குவது அறிவியல், விஞ்ஞான, தொழில்நுட்பம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை சேர்ந்து தான் இன்னைக்கு பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சார், இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் அரசியல் கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. ஒரு சில நேரத்தில் மரியாதைக்குரிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார் பேசுகிற போது இங்கே சொன்னாங்க, இப்படிலாம் நடக்குதே, இதெல்லாம் நடக்குதே. ஆமாம், இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் நான் கேட்குறேன், 8 மாதத்துக்கு முன்னாடி ஏன் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ரோட் ஷோ வந்தார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதுரைக்கு போகிற போது பொதுக்குழு நடத்தினாங்க. அந்த பொதுக்குழு நடத்திட்டு ஏப்பா இந்த நேரத்தை வீணாக்கணும்னு சொல்லி அவரும் ரோட் ஷோ போனார். அப்போ இந்திய நாட்டினுடைய பிரதமர் முன்னுதாரணம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னுதாரணம் பார்த்தாரு. நம்ம எதுக்கு ரோட் ஷோ, நம்ம சுற்றுப்பிரயாணத்தினே ஆரம்பிச்சோன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இங்க அதிகாரிகளுடைய ஆதிக்கம் இருந்த காலம் உண்டு. பிசி அலெக்சாண்டர் ஒட்டுமொத்த இது கவர்னர் இதில் டெரரா இருந்துச்சு. அன்னைக்கு அதிகாரிகளுடைய ஆட்சி. அதே மாதிரி இன்னைக்கு மக்களினுடைய ஆட்சி என்று சொல்றாங்களே ஒழிய, ஆனால் ஒரு காலத்தில் நீதித்துறையினுடைய ஆட்சியா இருந்துச்சு. எந்த சட்டங்கள் பண்ணாலும் அது நீதிமன்றத்துக்கு போகும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அதிகமாயிருச்சு என்று நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அறிவியல் தொழில்நுட்பத்தினால அறிவியல் தொழில்நுட்பம் அரசியல் கட்சிகளை உந்தி தள்ளுகிறது. இப்ப எல்லாமே பேசுவது, எல்லாமே சமூக வலைதளங்களில் போகுது. அப்படின்னா இதை நாம் தக்க வைத்துக் கொள்வது எப்படி? அப்படித்தான் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நாளும் எலெக்ஷன் ரெடியா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் தேர்தலை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் தள்ளப்பட்டுருச்சுங்கிறார். இதுதான் சார் 100% யதார்த்த உண்மை. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அதுதான். ஒண்ணு நீ தாக்கு பிடிக்கலன்னா அப்ப அரசியல் கட்சியை நீங்களால நடத்த முடியாது. அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரியாதைக்குரிய விடுதலை ராஜேந்திரன் சார் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அதாவது இங்க மக்கள் பணி அதிகமா இருக்குது அப்படின்றாங்க. எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ஆயுதம், என்ன மக்கள்கிட்ட போய் சந்திக்க முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள தான் பண்றாங்க. அரசாங்கத்தின் இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த கட்சியை அடுத்த தேர்தலுக்கு தன்னை தக்க வைத்து தகவமைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் முயற்சிக்குது. அதனாலதான் ஓடிபி கேட்கறீங்க. அதனாலதான் அரசு செய்தி தொடர்பாளர்களா 4 IAS அதிகாரியை நியமிக்கிறீங்க. ஆக ஆட்சியில் ஆளுங்கட்சியா இருப்பவங்க அரசாங்கத்தை பயன்படுத்துறாங்க. எதிர்க்கட்சியா இருப்பவங்களுக்கு அரசாங்க இயந்திரம் உதவாது. அதனால் எதிர்க்கட்சியே இன்னைக்கு களத்தில் வருது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். உங்க கோணம் என்ன சார்? திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தொடங்குகிற பொழுது சொன்னதோட முழுசாக உடன்படுறேன். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரச்சாரம் என்பது அவசியம். அதிலும் தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் நடந்திருக்கிற நன்மைகள், அதனால் பெற்றிருக்கிற சில உரிமைகள், அதை நான் சொல்லலை, 3 ஆராய்ச்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ஆராய்ச்சி, இந்த பிரிண்ட் பத்திரிகை ஒரு ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் சி ஓட்டர் இந்தியா டுடே மார்ச் மாதம் 28ஆம் தேதி வந்த ஒரு கட்டுரை, அண்மையில் தமிழ் தொலைக்காட்சி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வெளியிட்டிருக்காங்க. இதில் எல்லாத்திலையுமே வெளிப்பட்ட ஒரு உண்மை என்னென்னா, முன்பு இருந்ததை விட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இளைஞர்கள் பெண்களின் ஆதரவு அதிகமாகிவிட்டது. அதனால் முன்பு இருந்ததை விட அதிகமாக வாக்கு பெறுவோம் என்று சொல்லி வந்திருக்கு. வேணா பேர் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஓகே. அதனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திரு ராஜேந்திரன் சொன்ன மாதிரி திமுகவின் சாதனை பலருக்கு சோதனையாக மாறிய காரணத்தினால் நாம் போய் ஏதாவது பேசியே ஆகணும், ஒரு கட்டாயம் உருவாகிருக்கிறது. இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுல கூட யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க என்னங்கிறத பற்றி சில தெளிவில்லாமல் சில தலைவர்களே பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் முதலமைச்சருங்கிறதுல இன்னைக்கு அதிமுக பாஜகவுல பெரிய குழப்பமே இருக்கிறது. சார், அவங்க கிளாரிட்டி இருக்கே சார். என்ன கிளாரிட்டி? நான் தான் கூட்டணி தலைவர், நான் தான் முதலமைச்சர். நீங்க சொல்றீங்க, அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க, அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க சார், அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்க சார், அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்க, அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க, நயினார் நாகேந்திரனை சொல்ல சொல்லுங்க. நாங்க தான், அவர் தான் கூட்டணி தலைவர், அவர் தான் முதலமைச்சர், அவங்கள சொல்ல சொல்லுங்க. இதுவரையில அப்படி சொல்லவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி தானே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அது
பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி, கூட்டு ஆட்சியா கூட்டணி ஆட்சியா, அதுதான் வித்தியாசம். அப்போ இன்னைக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நீ வந்து அக்னீஸ்வரன் பாவம் அவர் கஷ்டப்பட்டு பல விஷயங்களை பேசிட்டு இருக்காரு, நான் எல்லா டிவிலையும் பார்க்குறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை இருக்கு பாருங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கொண்டிருக்கிறது அதிமுக. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். செங்கோட்டையன் போய் பேசுறாருங்க, மத்திய மந்திரியை பார்க்குறாரு, பிஜேபிக்காரங்கள பார்க்குறாரு. ஏன் பார்த்தன அவர் ஏதாவது பேசியிருக்காரா இதுவரையில? குறைந்தபட்சம் அதிமுக தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி என் கட்சி எம்எல்ஏ ஆச்சு, ஏன் நீ போய் பார்த்தேன்னு கேட்டார் அவரு? யார்கிட்ட விளக்கம் சொன்னீங்களா? அப்போ ஒரு குழப்பத்துல தான் இருக்கீங்க. நீங்க ஓட்டு கேட்க போனா கூட உங்களிடம் குழப்பம் அதிகமா இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது, அதுதான் வித்தியாசம். ஓரணியில் தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது சார். பிஜேபி கூட்டணி உருவான பிறகு ஏடிஎம்கேல சலசலப்பே இல்லையே சார். செங்கோட்டையனும் அந்த கூட்டணியை ஏத்துக்கிற இடத்துல இருக்கிறாரு, எஸ்பி வேலுமணி தங்கமணியும் அதை ஏத்துக்கலன்னு நான் நல்லா கவனிச்சுங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இந்த கூட்டணி நான் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, எடப்பாடியே முதல்வர் இல்லைன்னு சொல்லிட்டா, அதுக்கு போட்டி அங்க தயார் பண்ணிட்டோம் நாங்க. தங்கமணி தயாரா இருக்காரு, செங்கோட்டையன் தயாரா இருக்காரு. அவங்களை யாரா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு சின்னத்தை நாங்களே வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிருவோம். துரப்பாண்டி சாருடைய விருப்பம் அது. துரப்பாண்டி சாருடைய விருப்பம் இல்ல. அப்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. செங்கோட்டையன் தனியாக போய் சந்தித்து பேசியதை பற்றி நாட்டு மக்கள்கிட்ட நீங்க ஏன் என்ன சொல்லவே இல்லை? அதுக்கு பதில் சொல்லுங்க. தங்கமணி சந்தித்து பேசியதை பற்றி ஏன் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. உங்களுக்குள்ளே முதலமைச்சர் யாருன்னு முடிவு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கீங்க. நான் அதுக்கு அடுத்தது நான் சொல்லிடுறேன். இப்ப அண்மையில ஒரு தமிழ் தொலைக்காட்சி ஒரு இது நடத்துனாங்க, அதாவது ப்ரீ போல் சர்வேன்னு சொல்லுவோம்ல, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு. அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. குழப்பம் கொஞ்சம் இடத்துல தான் இருக்கு. எங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளில் தான், ஆனா பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி அண்மையில நான் சொல்றது போன வாரம் நடந்தது. இதெல்லாம் ரொம்ப ஏலி இல்லையா சார்? ஒரு தேர்தலுடைய கணிப்பு இது வந்து மேபி ஏர்லி, ஆனா இதுதான் அடிப்படைங்கிறேன். ஸ்டாலினுடைய செல்வாக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் டேமேஜ் கண்ட்ரோல் அவங்க போறாங்க. அதிமுக அல்லது மற்ற கட்சிகள் போறது டேமேஜ் கண்ட்ரோல். ஆனா ஸ்டாலின் ஓரணியில் என்பது கன்சால்டேஷன். இதுதான் வித்தியாசம். கன்சால்டேஷனுக்கு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லா மாநிலங்களும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. பல பேர் அறிவிச்சிருக்காங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த 1000 ரூபாய் திட்டத்தை கிண்டல் பண்ணாங்க. எப்போதுமே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வக்கீல ரெடியா வச்சிருப்பாங்க. இந்த இலவசங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு போடுவாங்க. எந்த பாஜக இலவசங்களுக்கு எதிராக வழக்கு போட்டதோ அந்த பாஜக தான் ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தா நாங்களும் கொண்டு வர்றோம், இலவச திட்டங்களை கொண்டு வர்றோம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு நல்ல மிகப்பெரிய வெற்றிங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்திய நாட்டுக்கும் தலைமை தாங்குகிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போடுறோம் இந்தியை எதிர்த்து. இந்த தீர்மானத்தை பத்தி எங்க பேசுறாங்க தெரியுமா? ஜம்மு காஷ்மீர்ல பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா 1ஆவதுல இருந்து 5வது வரையில இந்தி கட்டாயம் என்று சொன்ன மகாராஷ்டிராவில் அங்கே கட்டாயம் இல்லை என்று பாஜக அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால இப்ப எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவங்களும் போறாங்க, போகட்டும், யார் வேணாலும் போய் தேர்தலில் ஓட்டு கேட்கலாம், ஆனா நீ கொஞ்சம் உண்மையும் பேசுங்கிற நான். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தாக்கரே சகோதரர்கள் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க சார், அதனால அதை அறிவிச்சிருக்காங்க. யாரு? தாக்கரே சகோதரர்கள் இப்ப ரீசெண்டா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவித்து விட்டார்கள். போராட்டத்தை அறிவித்த பிறகு அவங்க 2 பேரும் ஒண்ணாங்க. அவர் சொல்றாருங்க, எங்களால ஒன்று சேர முடியாது, எங்களை வந்து சேர்த்து வச்சது இந்த இந்தி மொழி, அந்த இந்திய எதிர்ப்பு தான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணமாக முதல் தீர்மானம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து வந்தது? தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்தது. அப்போ இவரால் சமாளிக்க முடியாமல், அதான் சொன்ன டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், என்ன நடந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணிதான் முன்னணியில் இருக்கிறது. இதை நான் சொன்ன 3-4 சர்வே, அதாவது பல்கலைக்கழகங்களும் சர்வே நடத்தியிருக்கிறாங்க, தனியார் தொலைக்காட்சி சர்வே நடத்தியிருக்கிறாங்க, இந்த பிரிண்ட் பத்திரிகை சர்வே நடத்தியிருக்கிறது. இப்படி பல சர்வே எல்லாம் வர ஆரம்பிச்சோன்ன பயம் ஏற்பட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கேட்கிற அன்புமணி இப்போ வந்து போறாருங்க, அவர் அன்புமணி இப்போ எந்த கட்சி தலைவர்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் சார். அவங்க அப்பா என்ன சொல்றாரு? அவங்க அப்பா என்னங்க சொன்னாரு? என் பேரையே, அப்பா பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, போய் டிஜிபிட ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்குறாரு. வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது, நீ ஊர்வலம் போறதுக்கு அனுமதிக்க கூடாது, அப்படி வந்தால் வட மாவட்டங்களில் தகராறு வருங்கிறத யார் சொல்றது?
இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி செட்டில் ஆயிடாதா சார்? ஒரு குடும்ப பிரச்சனை தானே அது. இல்ல நீங்க அதுக்கு மேலே ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரெக்கார்டிங் டிவைஸ் அப்பா சேருக்கு கீழே ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா இது வந்து வெறும் வாக்கு சம்பந்தமா யார் வச்சாங்கன்னு தெரியலையே சார். அதுக்கு நான் போகல, அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா யார் வச்சாங்க எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்லலன்ற டாக்டர். நான் கேக்குறேங்க, இதற்கு முன்னால் இருந்த பாமக வாக்கு இப்பொழுது பாமக கிடைக்குமா சொல்லுங்க? அதே வட மாவட்டங்கள்ல இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. பிரிஞ்சிருந்தா பலம் வராதா சார்? சேர்ந்து கண்டிப்பா கிடைக்கும் சார். இல்ல நீங்க சொல்லுங்க, அப்பாவே என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற ஒரு நிலைமை இப்ப உருவாகி இருக்கிற பொழுது எப்படி பாமகவுக்கு ஒரு சொல்லுங்க நீங்க? எம்எல்ஏவை அவர் வெளியில அனுப்புறாருங்க சார். இப்படி அக்னி வேற மஞ்சள் சட்டை போட்டு வந்திருக்காரு. கேட்போம் என்ன அக்னி? அப்படி இல்லை சார். கலைஞர் மஞ்சள் துண்டை போட்டிருந்தாருன்னா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன மஞ்சள் சட்டை போட்டா மட்டும் சொல்றீங்களா சார்? அது வேற சார். கருப்பாக இருக்கட்டும். இதுக்கு வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. இப்ப சார் சொன்னாரு பாமக ஓட்டு செதறாதுன்றீங்களா? செதறாது. 2021ல பாமகவினுடைய வாக்கு 3.8. 2024ல அந்த 3.8 எடுக்கும்போது அதிமுகவுடன் கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக இதெல்லாம் கூட்டணி. சட்டமன்ற தேர்தல் 2024ல பாஜகவுடன் கூட்டணி. இருங்க சார். அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு உதவியா தான் பேசுறேன். அன்புமணி போய் என்ன அதுதான் எனக்கு பயமா இருக்குது. நானா பாமகவினுடைய தலைவர் இல்லைங்க. 2024ல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த வாக்குகளுடைய சதவீதம் 4.2. இப்ப இவங்க நோக்கத்தின்படியே போனா ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் இருந்து 2006ல 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து திமுகவினுடைய வெளியிலிருந்து நான் ஆதரவு தருகிறேன் 35 காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த போது கூட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அன்னைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தார்கள். அது அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா திமுகவினுடைய இது 3.5%. சார் இருங்க சார், இவ்வளவு நேரம் பேசுறீங்க. போடுங்க சார். மக்கள் நீதி மையத்தினுடைய 3.6% பெற்றதற்கு பிறகு எப்படி கூடும் கேக்குற அவர் குறைஞ்சிருக்குதே, அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. துரைபாண்டி சார், திமுகவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைவு மாதிரி தோணுனா கூட கூட்டணி குறைவா இல்லையா? கூட்டணி கட்சிகள் வாக்கையும் சேருங்க. கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதியில் நின்னாங்க, எவ்வளவு வாக்கு பெற்றார் என்பதுதான ஒரு முக்கியமான விஷயம். இப்ப போன இதுவரையில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அதிக வாக்கு வாங்கியது. டிஎம்கே கூட்டணியும் அதிக வாக்கு வாங்கியிருக்கு. நீங்க அதை தான் கணக்கில் எடுக்கணும். அவர் சொன்னார்ல 3.8 4.2க்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அதிமுக சேர்ந்ததுன்னு சொன்னா, இப்ப நான் கேட்ட கேள்வியை தவிர மீதி எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. பிஎம்கேல இப்ப பிளவு ஏற்பட்டிருக்கா இல்லையாங்க? இந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அதை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அதிமுகவில் 4 பேர் இருக்காங்களா இல்லையா? ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இருக்காரு, ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, இன்னொரு பக்கம் சசிகலா இருக்கிறாங்க. இத்தனை பிரிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்போ எப்படி நீங்க அதே வாக்கு வாங்குவீங்க நீங்க சொல்றீங்க? அதனால இன்னைக்கு கன்சால்டேட் பண்றது என்பது டிஎம்கேயோட வேலை, அதை பண்ணிட்டு இருக்காங்க. டேமேஜ் கண்ட்ரோல் என்பது எதிர்க்கட்சிகளின் வேலை, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது தான் 4 ஐஏஎஸ் செய்தி தொடர்பாளர் போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ இது சம்மந்தமாக நிறைய போல் சர்வேலாம் சொன்னீங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை வச்சுருந்தோம், அந்த கேள்விக்கான விடையை இப்போயே பார்த்துடலாம். தேர்தலுக்கு 9 மாதங்களுக்கு முன்பே அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறது எதை காட்டுகிறதுன்ற ஒரு கேள்வியை நேரில் முன்னாடி வைத்திருந்தோம். செல்வாக்கை காட்டுவதற்காக இந்த பயணம் என்று 20% பேர், பலமுனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறதுன்னு 42% பேர், தொண்டர்களை தயார்படுத்துவதற்காக இந்த பயணம் என்று 21% பேர், எந்த அலையும் இல்லாததனால் இப்போதே மக்களிடம் செல்ல வேண்டிய தேவை என்பது 17% பேர், பலமுனை போட்டி என்பது 42%, தொண்டர்களை தயார்படுத்த 20%, செல்வாக்கை காட்டுவதற்காக 21, செல்வாக்கை காட்டுவதற்காக 20, எந்த அலையும் இல்லாத காரணத்தால் என்பது 17%. திரு விடுதலை ராஜேந்திரன், உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை இப்போ பயணம் ஏன் முன்னாடி துவங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஆரம்பித்தோம். அது வழக்கமான தொலைக்காட்சி டிபேட்டில் அந்த கூட்டணி அரசியல்கள் தான் திரும்ப போயிடுச்சு, அந்த டிபேட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த வாக்குகளை இத்தனை சதவீதம், 18%, 34%, இத்தனை சதவீதம் குறைஞ்சிருச்சு, இத்தனை இந்த புள்ளி விவர கணக்குகள் ஆய்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே மக்கள் அந்த சதவீதத்தில் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்களா? மக்களுடைய மனசெல்லாம் மாறாதா? கூட்டணி அவங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடுகள், வாக்களிக்கூடிய சிந்தனைகள்லாம் மாறாதா?
இந்த புள்ளிவிவரத்தை கணக்கை வச்சுக்கிட்டு இதுதான் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமா சொல்றது அதுவே சார், இருமுனை போட்டி நடக்கிற போது ஒரு விதமா மக்கள் வாக்களிக்கிறாங்க, மும்முனை போட்டின்னு வந்தா ஒரு விதமா வாக்களிக்கிறாங்க, 4 முனை போட்டின்னு வந்தா வாக்குகள் இருக்கு, சிதறுது. வாக்களிக்கிறாங்க. பலமுனை போட்டின்னு வரும்போது அந்த அது டைனமிக்ஸே pattern. மாறுது. அது பேட்டர்ன் தேர்தல் ஆணைய கணக்கு இல்ல தான் சொல்றோம். தேர்தலில் போட்டியிட ஒரு பேட்டர்ன் அணியில் எத்தனை பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்ன் படி மும்முனை போட்டினா சாதகமா இருக்கு. அது ஒரு விஷயம். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கூட்டணிகளை பற்றியெல்லாம் வந்து பேச்சு வர்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்போ வந்து பிஜேபியோட கூட்டு சேரலையா, இந்த காலத்தில் வந்து நீங்கள் காங்கிரஸோட கூட்டு சேரலையா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய வாதங்கள் சொல்லப்படுது. ஒரு கூட்டணி கட்சி எதோட கட்சியோட சேருது முரண்பாடுகள் நீங்கள் பேசுகிறப்ப எந்த அரசியல் சூழலில் எந்த பின்னணியில் அந்த கூட்டணி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அப்போ காங்கிரஸோட பேசுனீங்க, இப்போ பிஜேபியில் சேர்த்துனீங்க அப்படிங்கிறத பேசுறது ஒரு டயலெக்டிக்ஸ் இயங்கியல் வாதமே கிடையாது. சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கிறப்ப கலைஞர் தான் முதலமைச்சர் வரணும்னு சொன்னார். இப்போ வந்து கலைஞர் தான் முதலமைச்சர் வரணும்னு சொன்ன எம்ஜிஆர் சொன்னார்னு இப்போ எடுத்து நம்ம பேச முடியுமா? அப்போ வந்து ஒரு இப்போ கான்டெக்ஸ்ட் முக்கியம். கான்டெக்ஸ்ட் முக்கியம். அதிமுக பாஜக கூட்டணியுடைய கான்டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து பாஜக வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது குறுகிய காலத்தில். அப்போ அதே கான்டெக்ஸ்டில் இன்னைக்கு பிஜேபியோட போகிறாங்க. இந்த கான்டெக்ட் மாறாத இருக்கிறப்ப ஏன் நீங்கள் முரண்பாடு அப்படிங்கிறதான் கேள்வி தவிர, இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் அப்பா கருணாநிதி பிஜேபியில் சேரலையா அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்து ஒரு இயங்கியல் வாதம் கிடையாது, அறிவியல் பூர்வமான வாதமும் கிடையாது. அதை நான் சொல்ல வர கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து இவங்க வந்து மக்களுக்கு போகிற விஷயம் நான் திரும்ப மீண்டும் சொன்னதே சொல்கிறேன். இன்றைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒரு வலிமையான மக்களிடம் சென்றடைகின்ற ஒரு அரசியலை இவர்கள் அறிமுகப்படுத்தி மக்களிடம் சென்றடைவதையே தங்களுடைய அரசியல் பண்பாக இவர்கள் மாற்றிவிட்ட காரணத்தினால் இவர்களை சமாளிக்க வேணும், எதுக்க வேணும்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளவு மக்களை சந்திக்கின்ற ஒரு கட்டாயத்திற்கு உட்பட்டு தான் அவங்க இன்னைக்கு போகிறாங்க. அவங்க இன்னைக்கு மக்களை சந்திப்பதுங்கிறது சுயநல அரசியல், சந்தர்ப்ப அரசியலுக்கு மக்கள் பிரச்சனை வருங்கிறப்ப மக்களை சந்திக்கல. ஆனால் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறவர்களையும் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போதும் மக்களுடைய திட்டங்களை கொண்டு செல்கின்ற போதும் தொடர்ச்சியாக மக்களை அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். அவர் சந்தித்தது ஒரு மக்கள் அரசியல், இது சந்திக்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பவாத தேர்தல் அரசியல். ஓகே, இது நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு முனவர் பாஷா. அதாவது வந்து இன்னைக்கு அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசும்போது ஊடகங்கள்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் துரைபாண்டியன் வந்து அவரே கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஊடகங்களில் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்ற இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு தமிழகத்தின் ஊடகங்களை பொறுத்தவரை திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் வைத்திருக்கிறது. நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஊடகங்களை பொறுத்தவரை கட்டுப்பாட்டில் வைத்து நடத்த நான் சொல்ல வரல. இந்த பிரிண்ட் மீடியாவை எல்லா ஊடகமும் பெரும்பான்மையாக தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கு. இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து அகில இந்திய மீடியாக்களும் பாஜக கையில் இருக்கிறது. நல்லா நீங்க கவனிங்க. அந்த பாஜக கையில் இருந்தா முருகன் சரியா இருந்தாருன்னா இந்த நிலைமை வராது. மத்திய அமைச்சர் முருகன் சரியா இருந்தாரு இந்த நிலைமை வராது. இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் உருவாக்குகின்ற பிம்பம் என்பது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை வந்து மக்கள் இந்த ஆட்சியினுடைய வரிச்சுமையில் பல்வேறு வரிகளின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி தருவார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் சொன்னதை போல மக்களை சந்திக்கின்ற முதலமைச்சர் கொரோனாவில் உழைத்தார். கொரோனாவில் வந்து அதிமுக ஆட்சி தான் கடுமையாக உழைத்து கொரோனாவிலே மக்களை காப்பாற்றிய ஒரு ஆட்சியாக மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஆட்சி தான் சிறந்த முறையிலே செயல்பட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த ஊசியின் மூலமாக கொரோனா தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் உருவாக்கியது. எனவே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது பலமுனை போட்டி இருக்கின்ற காரணத்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல. அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னதைப் போல காங்கிரஸ் அரசாங்கத்திடம்தான் எல்லா யுக்திகளும் இருக்கிறது, இது பாஜக அரசாங்கத்திடம் எல்லா யுக்திகளும் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் திமுக எந்தெந்த யுக்திகளை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தியதோ அந்த யுக்திகளை பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தி தேர்தல் களத்தை கடந்த முறை சந்தித்தார்கள். இன்றைக்கும் பணம் பாஜகவிடம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் பணம் ஏராளமாக இருக்கிறது. எனவே பாதாளம் சொல்லுவீங்களா திரு முனவர்? ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், உங்க நிறைவு பார்வை.
அதாவது குணசேகரன், அதாவது இப்போ வந்து முன்னாலெல்லாம் நம்ம வந்து தேர்தல் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 3 உதாரணம் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கட்சி தனக்கு வாக்கு கேட்பது மட்டுமல்ல, மாற்று கட்சிக்கு வருகின்ற வாக்குகளை எப்படி பிரிப்பது, அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து சாணக்கிய அரசியல். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? மாயாவதி வந்து எந்த காலகட்டத்திலையும் இந்த மதச்சார்பற்ற அரசியல் சக்திகளோட சேர விடாமல் அவர்களை பெர்மனண்ட்டாக அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன், எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அவங்க மேலே உள்ள அந்த வழக்கை வந்து அவங்க தொடரதே இல்லை. அதே மாதிரி ஒவாசியை வந்து எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து இஸ்லாமியருடைய வாக்குகள் கணிசமாக இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டுறது. இதற்கு வந்து பெரிய இது ஒரு தனி ட்ராக். இதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது. இங்கே எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் வந்து இந்த ரெட்டை இலை வழக்க முடிக்க மாட்டேங்கிறீங்க? தேர்தல் ஆணையம் ஏன் உத்தரவு போட மாட்டேங்குது? இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நினச்சா இது ஒரே நாளில் எடப்பாடி கையில் இந்த ரெட்டை இலையை கொடுத்துடலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அது அவசர வழக்காக விசாரிக்க சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, என்னையை வந்து இப்போ கட்டாயப்படுத்தவே முடியாது, நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போது எந்த வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணணுமோ, ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்முடைய அவங்க அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டு அது வந்து எப்போ டில் தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன், அவரால் வெளியவே வர முடியாதுங்கிற நிலைமை வரக்கூடிய அந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஆர்டர் வந்து வராது. ரெண்டாவது நான் கேட்குறேன், நண்பர் தம்பி அக்னீஸ்வரன் இருக்கார், ஒரு நல்ல மரியாதை உள்ள நண்பர். நான் மற்ற கட்சிகள் யார்கிட்ட பேசுவாங்க? நீங்கள் கூட்டணி கட்சியில் வந்து அதிமுகட்ட வந்து யார் பேசுவா? நீங்கள் வந்து நம்ம என் நண்பர் முனோர் பாஷா இருக்கார், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பிஜேகே பாஜகவில் பேசுமா, அதிமுகவில் பேசுமா? இன்றைக்கி வந்து ஏசிஎஸ் இருக்கார், பாரிவேந்தர் இருக்கார், இன்றைக்கி வந்து நாளைக்கு தேமுதிக இருக்குது, இன்றைக்கி வந்து பாமகவே வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய டால் லீடர். ஆனால் அன்புமணி வந்து பாஜகவோட தான் கனெக்டட். ஸோ அங்கே தான் அந்த 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 பாலிட்டிக்ஸுக்கு என்னங்கிறது அதுதான். அப்போது இவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு தே வில் டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்லி ஃப்ரம் அமித்ஷா. அப்போ எடப்பாடி வந்து ஒரு பிளாக், அவ்வளோதான். அவர் யாரை மாதிரி இருக்க முடியும் என்று கேட்டால், அவர் அலோவ் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் நிதிஷ்குமார் மாதிரி அவர் இருப்பார். அதாவது ஆட்சி வந்து பாஜக ஆட்சி, முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி. இதுதான் வந்து அவங்க வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட், இதுதான் கேம் பிளான். இதை வந்து தான் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து தான் கனெக்ட் பண்ணி தான் இந்த மேனிப்புலேஷன் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, யாராலையும் அசைக்க முடியாத வாக்கு வங்கியை உருவாக்கணும்னு நினைக்கிறார். ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள்ட்ட வந்து டெக்னாலஜி இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து 100 வாலண்டியர்ஸ் வேணும் அதுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு. ஆனால் அவங்கள்ட்ட வந்து தொழில்நுட்பம் வந்து ஒரே நேரத்தில் 1,00,000 பேருக்கு போடும். அப்போ அதெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் மனதை மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் வந்து இன்றைக்கி தன்னுடைய திட்டத்தையும் சார்ந்து அதனுடைய பெனிஃபிஷரிஸ் பயன்பெற்ற மக்களே, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் தான் இதில் பெஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறார். அதை அடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். முறையாக தேர்தல் நடந்தால், வாக்காளர் பட்டியல் முறையாக இருந்தால், தேர்தல் ஆணையம் வந்து இப்போ எல்லாரும் வந்து கூட்டணி கட்சியாக நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் பாஜகவோட கூட்டணி கட்சி யார் இருக்கான்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இப்போ தேர்தல் ஆணையமும் சேர்ந்துடும் போல இருக்குது. ஸோ இதெல்லாம் எதிர்த்து தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். பார்ப்போம் பெர்செப்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நன்றி 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 துரைபாண்டி. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இது வாக்கு வங்கி அரசியல் தான். ஆனால் தமிழ்நாட்டு ஆட்சியினுடைய க ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய பலன்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நல்ல மீன் விற்கப்படும் போர்டு வைக்க வேண்டியிருக்குல்ல, மல்லிகைப்பூ நல்ல மல்லிகைப்பூன்னு சொல்ல வேண்டியிருக்க. அதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்திருக்கிற சாதனை எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் எந்த மாநில அரசும் செய்யாத சாதனைகளை தமிழ்நாடு செய்திருக்கிறது. கல்வியில் முதல் மாநிலம், வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் முதல் மாநிலம், தொழிலில் முதல் மாநிலம், அது மாதிரி பலது. அதாவது மதிய உணவு திட்டங்கிற காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தார், அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது. ஆனால் காலை உணவு திட்டம் கொண்டு வந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள்,
தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களை கல்வியை நோக்கி இழுத்திருக்கிற ஒரே முதலமைச்சர். காமராஜருக்கு பிறகு கல்வியை நோக்கி கிராமப்புறத்து ஏழை மக்களை இழுத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அவரோட ஆட்சியினுடைய நன்மைகளை சொல்லி செய்திருக்கிற சாதனையை சொல்லி நிச்சயமாக மீண்டும் திமுக ஆட்சி மலரும். இவன் திமுகவை பார்த்து பயந்து போய் தான் மற்ற கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.